ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமென்றால் அவன் மற்றவர்களை விட அதிகமாக உழைக்க வேண்டுமென்று பலர் கூறுவார்கள். ஆனால் நம் முன்னோர்கள் வேறு ஒரு விஷயத்தை சொன்னார்கள். மற்றவர்கள் எழுவதற்கு முன்பே எழுந்துவிடு. ஏனென்றால் உலகமே தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த சில நிமிடங்களில் இயற்கை உனக்கு மட்டுமே ஒரு அற்புதமான பரிசை கொடுக்கிறது. அந்த பரிசின் பெயர் பிரம்ம முகூர்த்தம். ஆனால் உண்மையிலேயே அந்த நேரத்தில் எழுந்தால் வாழ்க்கை மாறுமா? அல்லது இது வெறும் ஆன்மீக நம்பிக்கையா? ஏன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய முனிவர்கள், யோகிகள், சித்தர்கள் இந்த நேரத்தில் எழுந்து தியானம் செய்தார்கள்? ஏன் இன்று கூட பல வெற்றிகரமான மனிதர்கள் அதிகாலையில் எழுவதை ஒரு பழக்கமாக வைத்திருக்கிறார்கள்? இந்த வீடியோவில் பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன, அதன் பின்னால் இருக்கும் பாரம்பரியமும் அறிவியல் பார்வையும், அது உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். ஆனால் இந்த வீடியோவின் இறுதியில் நான் சொல்லப்போகும் ஒரு எளிய காலை பழக்கம் உங்கள் முழு நாளையும் மாற்றக்கூடியதாக இருக்கலாம். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன? முதலில் பிரம்ம முகூர்த்தம் என்ற சொல்லின் அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். பிரம்மம் என்றால் உயர்ந்த அறிவு அல்லது படைப்பின் மூல சக்தி என்று பல ஆன்மீக மரபுகள் விளக்குகின்றன. முகூர்த்தம் என்றால் ஒரு சிறந்த கால நேரம். பொதுவாக சூரிய உதயத்திற்கு சுமார் 1:30 முன் இருக்கும் நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுகிறார்கள். இந்த நேரத்தில் இயற்கை இன்னும் முழுமையாக விழித்திருக்காது. வாகன சத்தமில்லை, மொபைல் அழைப்புகள் இல்லை, வேலை பழுவில்லை, மனதை சிதறடிக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. இதனால் மனம் இயல்பாகவே அமைதியாக இருக்கும். அதனால்தான் வேதங்கள், யோக நூல்கள், சித்தர் மரபுகள் தியானத்திற்கும் பிரார்த்தனைக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் இந்த நேரத்தை மிகவும் சிறந்ததாக கருதுகின்றன. ஆனால் இதையெல்லாம் ஒரு நம்பிக்கையாக மட்டுமே பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியான சூழலில் தொந்தரவு இல்லாமல் ஒரு முக்கியமான வேலையில் கவனம் செலுத்தினால் அதிக உற்பத்தி திறனை அனுபவிக்க முடியும் என்பதே பலரின் அனுபவம். அதாவது இந்த நேரத்தின் பலனில் சூழல், அமைதி மற்றும் உங்கள் பழக்க வழக்கங்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மாற்றம் 1. மனம் மிகவும் தெளிவாக இருக்கும். ஒரு கேள்வி: நீங்கள் காலையில் எழுந்தவுடன் முதலில் என்ன செய்கிறீர்கள்? பெரும்பாலானவர்கள் மொபைலை எடுத்து பார்ப்பார்கள். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், செய்திகள். அதற்கு பிறகு நம் மூளை நாளின் முதல் சில நிமிடங்களிலேயே நூற்றுக்கணக்கான தகவல்களால் நிரம்பிவிடுகிறது. ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுபவர்கள் இந்த நேரத்தை தங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள். சிறிது நேரம் அமைதியாக அமர்கிறார்கள், தியானம் செய்கிறார்கள், ஒரு புத்தகம் படிக்கிறார்கள், அல்லது அன்றைய நாளுக்கான திட்டத்தை அமைக்கிறார்கள். இதனால் மனதில் ஒரு தெளிவு உருவாகிறது. அவசர முடிவுகள் குறைகின்றன. நாள் முழுவதும் செய்ய வேண்டிய வேலைகள் ஒழுங்காக தோன்ற ஆரம்பிக்கின்றன. அதனால்தான் பலர் காலை நேரத்தில் செய்த 1 மணி நேர வேலை மற்ற நேரங்களில் 2 மணி நேர வேலைக்கு சமம் என்று கூறுவார்கள். இது மந்திரமல்ல, அமைதியான சூழல் மற்றும் கவனம் சிதறாத நேரம் என்பதே அதன் முக்கிய காரணம். மாற்றம் 2. நேரத்தின் மதிப்பு புரியும். உலகத்தில் எல்லாருக்கும் சமமாக கிடைக்கும் ஒரே விஷயம் நேரம். பணக்காரருக்கும் ஏழைக்கும் ஒரு நாளில் 24 மணி நேரம்தான். ஆனால் அதை யார் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் வாழ்க்கையில் வித்தியாசத்தை உருவாக்குகிறது. காலை 4:30 மணிக்கு எழும் ஒருவருக்கும் காலை 8 மணிக்கு எழும் ஒருவருக்கும் சுமார் 3 மணி நேர வித்தியாசம். ஒரு நாளில் 3 மணி நேரம் என்றால் ஒரு வருடத்தில் 1000 மணி நேரத்திற்கும் அதிகமான கூடுதல் நேரம். அந்த நேரத்தில் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளலாம், ஒரு புத்தகம் எழுதலாம், உடற்பயிற்சி செய்யலாம், தியானம் செய்யலாம், அல்லது உங்கள் கனவை நோக்கி மெதுவாக முன்னேறலாம். அதனால்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது என்பது வெறும் சீக்கிரம் எழுவது அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு கூடுதல் நேரத்தை பரிசாக பெறுவது போன்றது. மாற்றம் 3. நாள் முழுவதும் உற்சாகம். ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறீர்களா? அவசரமாக
தாமதமாக எழுந்த நாட்களில் நாள் முழுவதும் ஒரு பதட்டம் இருக்கும். எல்லாமே அவசரம். காலை உணவை கூட அமைதியாக சாப்பிட முடியாது. ஆனால் சற்று முன்னதாக எழுந்த நாட்களில் மனம் அமைதியாக இருக்கும். அன்றைய நாளை நாமே கட்டுப்படுத்துகிறோம் என்ற உணர்வு வரும். இந்த உணர்வே தன்னம்பிக்கையை மெதுவாக வளர்க்க ஆரம்பிக்கும். இதற்கு காரணம் நீங்கள் அதிகாலையில் எழுந்ததால் மட்டுமல்ல, அந்த நேரத்தை அமைதியாக திட்டமிட்டு உங்களுக்கு பயனுள்ள செயல்களில் செலவிட்டதால்தான். இதுவரை நாம் பார்த்தது பிரம்ம முகூர்த்தம் உங்கள் மனதையும் நேர நிர்வாகத்தையும் எப்படி மாற்றக்கூடும் என்பதைத்தான். ஆனால் அடுத்த பகுதியில் அதிகாலையில் எழுவது உடல் நலத்திற்கு என்னென்ன நன்மைகளை தரலாம், ஏன் பல யோகிகள், சித்தர்கள், மருத்துவ நிபுணர்களும் கூட காலை நேர பழக்கத்தை முக்கியமாக கூறுகிறார்கள். மேலும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடாத 3 பெரிய தவறுகள் என்ன, அனைத்தையும் விரிவாக பார்ப்போம். உடலுக்கும் மனதிற்கும் பிரம்ம முகூர்த்தம் தரும் மாற்றங்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஒரே 24 மணி நேரம், ஒரே சூரியன், ஒரே உலகம். ஆனால் சிலர் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். சிலர் மட்டும் எவ்வளவு நேரம் தூங்கினாலும் சோர்வாகவே இருப்பார்கள். இதற்கு காரணம் வேலை மட்டுமல்ல, நாம் நமது நாளை எப்படி தொடங்குகிறோம் என்பதும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழும் பழக்கத்தை பின்பற்றுபவர்கள் பலர் ஒரு விஷயத்தை பொதுவாக கூறுகிறார்கள். நாள் முழுவதும் மனம் இலகுவாக இருக்கிறது, வேலைகளில் கவனம் அதிகரிக்கிறது, கோபம் குறைகிறது. இந்த அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அதிகாலையில் அமைதியான சூழலில் ஒரு நல்ல காலை பழக்கத்தை உருவாக்குவது பலருக்கு பயனுள்ளதாக இருப்பதாக அனுபவங்கள் கூறுகின்றன. இப்போது அடுத்த மாற்றத்தை பார்ப்போம். மாற்றம் 4. உடலுக்கு கிடைக்கும் புத்துணர்ச்சி. நமது உடல் ஒரு இயந்திரம் அல்ல. அதற்கு அதன் சொந்த உயிரியல் கடிகாரம் இருக்கிறது. காலை வெளிச்சம், இரவு இருள், தூக்க நேரம், எழும் நேரம், இவை அனைத்தும் அந்த உடல் கடிகாரத்துடன் தொடர்புடையவை. நாம் தினமும் ஒரே நேரத்தில் தூங்கி ஒரே நேரத்தில் எழ ஆரம்பித்தால் உடல் மெதுவாக அந்த நேரத்திற்கு பழகிவிடுகிறது. இதனால் காலை எழுவது ஒரு கட்டாயமாக இல்லாமல் ஒரு இயல்பான பழக்கமாக மாறுகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுபவர்கள் பலரும் எழுந்தவுடன் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிப்பார்கள். சிறிது நேரம் நடைப்பயிற்சி செய்வார்கள். சிலர் சூரிய நமஸ்காரம் செய்வார்கள். சிலர் மூச்சு பயிற்சி செய்வார்கள். இந்த பழக்கங்கள் உடலை மெதுவாக விழிக்க செய்கின்றன. இரத்த ஓட்டம் சீராக தொடங்குகிறது. தசைகள் சுறுசுறுப்படைகின்றன. நாள் முழுவதும் உடலில் ஒரு புத்துணர்ச்சி இருப்பதாக பலர் உணர்கிறார்கள். இதில் முக்கியமானது அதிகாலையில் எழுவது மட்டுமல்ல, எழுந்த பிறகு அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான். மாற்றம் 5. மன அழுத்தம் மெதுவாக குறையலாம். இன்றைய உலகில் பெரும்பாலான மக்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சினை மன அழுத்தம். வேலை, குடும்ப பொறுப்புகள், பணப்பிரச்சனைகள், சமூக ஊடகங்கள், இவை அனைத்தும் நமது மனதை இடைவிடாமல் செயற்பட வைக்கின்றன. ஆனால் அதிகாலையில் உலகமே அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில் 5 நிமிடம் கூட கண்களை மூடி ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். உடனடியாக வாழ்க்கை மாறிவிடாது. ஆனால் தொடர்ச்சியாக இந்த பழக்கத்தை பின்பற்றும்போது மனம் மெதுவாக அமைதியை உணர ஆரம்பிக்கலாம். பல ஆய்வுகள் தியானம் மற்றும் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி மன அமைதிக்கும் கவனத்திற்கும் உதவக்கூடும் என்று கூறுகின்றன. அதனால்தான் பலர் பிரம்ம முகூர்த்தத்தை தியானத்திற்கேற்ற நேரமாக கருதுகிறார்கள். ஒரு சிறிய கதை. ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் வாழ்ந்தார்கள். இருவரும் ஒரே வயது, ஒரே பள்ளியில் படித்தவர்கள், ஒரே வேலைக்கு சென்றவர்கள். ஒரு நாள் ஒரு வயதான ஆசான் அவர்களிடம் ஒரு அறிவுரை சொன்னார். தினமும் சூரியன் உதிப்பதற்கு முன் எழுந்து 1 மணி நேரத்தை உங்களுக்காக ஒதுக்குங்கள். முதல் நண்பர் சிரித்துவிட்டு சென்றுவிட்டார். அவ்வளவு சீக்கிரம் யாரால் எழ முடியும் என்று நினைத்தார். ஆனால் 2வது நண்பர் முதலில் 1 வாரம் முயற்சி செய்தார். பிறகு 1 மாதம். பிறகு அது ஒரு பழக்கமாக மாறியது. அந்த 1 மணி நேரத்தில் அவர் புத்தகம் படித்தார், உடற்பயிற்சி செய்தார், தினசரி இலக்குகளை எழுதினார். 1 வருடம் கழித்து அவருடைய வாழ்க்கை முழுமையாக மாறிவிட்டது. வேலை திறன் உயர்ந்தது, உடல் நலம் மேம்பட்டது, தன்னம்பிக்கை அதிகரித்தது. அவருடைய நண்பர் ஆச்சரியமாக கேட்டார், உன் வெற்றியின் ரகசியம் என்ன? அவர் சிரித்துக்கொண்டே ஒரு வரி சொன்னார், நான் உலகத்தை மாற்றவில்லை, என் காலையை மட்டும் மாற்றினேன். இந்த கதை கற்பனையானது.
ஆனால் அதன் பின்னால் இருக்கும் கருத்து மிகவும் உண்மையானது. மாற்றம் 6. ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பு. பிரம்ம முகூர்த்தம் என்று சொன்னவுடன் பலருக்கு முதலில் நினைவுக்கு வருவது தியானம், பிரார்த்தனை, மந்திர ஜபம். இதற்கு காரணம் என்ன? அந்த நேரத்தில் வெளிப்புற சத்தங்கள் குறைவாக இருக்கும், மனமும் ஒப்பீட்டளவில் அமைதியாக இருக்கும். அதனால் ஒருவர் இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த அமைதியான நேரத்தில் சில நிமிடங்கள் தனக்காக செலவிடுவது உள்ளார்ந்த அமைதியை உணர உதவலாம். நன்றியுணர்வுடன் நாளை தொடங்குவது பலருக்கு நேர்மறையான மனநிலையை உருவாக்குகிறது. அதனால்தான் நம் முன்னோர்கள் காலை நேரம் மனதை வடிவமைக்கும் நேரம் என்று கூறியிருக்கலாம். மாற்றம் 7. ஒழுக்கம் வாழ்க்கையை மாற்றும். வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்கும் ஒரு நிகழ்வு அல்ல. அது தினமும் செய்யப்படும் சிறிய நல்ல பழக்கங்களின் கூட்டுத்தொகை. பிரம்ம முகூர்த்தத்தில் எழ வேண்டும் என்றால் இரவில் சரியான நேரத்தில் தூங்க வேண்டும். தூங்குவதற்கு முன் மொபைலை வைக்க வேண்டும். உறவு நேரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதாவது ஒரு நல்ல பழக்கம் மற்ற பல நல்ல பழக்கங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறது. இதுவே உண்மையான மாற்றம். பிரம்ம முகூர்த்தத்தின் சக்தி அதிகாலையில் இருக்கும் சில நிமிடங்களில் மட்டுமில்லை, அந்த நேரம் உருவாக்கும் வாழ்க்கை ஒழுக்கத்தில் தான் இருக்கிறது. நாளுக்கு நாள் அந்த ஒழுக்கம் உங்கள் குணமாக மாறுகிறது. குணம் உங்கள் செயல்களை மாற்றுகிறது. செயல்கள் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. இதுவரை பிரம்ம முகூர்த்தம் உங்கள் உடல், மனம், ஒழுக்கம் மற்றும் வாழ்க்கை முறையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை பார்த்தோம். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி இன்னும் இருக்கிறது. அனைவரும் காலை 4 மணிக்கே எழ வேண்டுமா? இரவு வேலை செய்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தவுடன் செய்ய வேண்டிய சரியான 30 நிமிட காலை வழக்கம் என்ன? மேலும் இந்த பழக்கத்தை ஆரம்பிக்கும் போது பெரும்பாலானவர்கள் செய்யும் 5 பெரிய தவறுகள் என்ன? அனைத்தையும் அடுத்த மற்றும் இறுதி பகுதியில் விரிவாக பார்ப்போம். இதுவரை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதால் கிடைக்கக்கூடிய பல நன்மைகளை பார்த்தோம். ஆனால் இப்போது ஒரு மிக முக்கியமான கேள்விக்கு பதில் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் கட்டாயம் காலை 4 மணிக்கே எழ வேண்டுமா? இதற்கான பதில் இல்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை முறையும் வேறுபட்டது. சிலர் மருத்துவராக இரவு முழுவதும் பணிபுரிவார்கள். சிலர் காவல்துறையில் இரவு ஷிஃப்டில் இருப்பார்கள். சிலர் தொழிற்சாலைகளில் இரவு வேலை செய்வார்கள். இவர்கள் தூக்கத்தை தியாகம் செய்து அதிகாலையில் எழ முயற்சி செய்தால் அது உடலுக்கு நன்மையை விட தீமையையே ஏற்படுத்தலாம். எனவே பிரம்ம முகூர்த்தத்தின் முக்கியமான கருத்து குறைவாக தூங்கி சீக்கிரம் எழுவது அல்ல, போதுமான தூக்கத்திற்கு பிறகு அமைதியான நேரத்தை உங்களுக்காக பயன்படுத்துவது என்பதுதான். ஒரு நாளுக்கு 7 முதல் 8 மணி நேரம் தரமான தூக்கம் கிடைப்பது உடலுக்கும் மூளைக்கும் மிகவும் அவசியம். அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்ற வகையில் அதிகாலையை பயன்படுத்தினால் அதன் பலனை நீங்கள் உணர ஆரம்பிக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தவுடன் செய்ய வேண்டிய 30 நிமிட காலை வழக்கம். இப்போது ஒரு எளிமையான காலை வழக்கத்தை பார்ப்போம். இதற்கு பெரிய செலவோ சிறப்பு உபகரணங்களோ தேவையில்லை. முதல் 5 நிமிடங்கள். படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் உடனே மொபைலை எடுக்காதீர்கள். அதற்கு பதிலாக ஒரு டம்ளர் தண்ணீர் குடியுங்கள். சில நொடிகள் அமைதியாக அமருங்கள். உங்கள் உடல் முழுமையாக விழிக்க சிறிது நேரம் கொடுங்கள். அடுத்த 5 நிமிடங்கள். மெதுவாக ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்களுக்கு தியானம் தெரிந்திருந்தால் தியானம் செய்யலாம். இல்லை என்றால் மூச்சில் மட்டும் கவனம் செலுத்தினாலும் போதும். அடுத்த 10 நிமிடங்கள். சிறிய உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகா அல்லது உடலை நீட்டும் எளிய பயிற்சிகள். இவை உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும். கடைசி 10 நிமிடங்கள். அன்றைய நாளுக்கான 3 முக்கிய இலக்குகளை எழுதுங்கள். இன்று நான் முடிக்க வேண்டிய மிக முக்கியமான 3 வேலைகள் என்ன என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு பழக்கம் உங்கள் நாளை மிகவும் ஒழுங்காக மாற்றக்கூடும். பெரும்பாலானவர்கள் செய்யும் 5 தவறுகள். இப்போது பிரம்ம முகூர்த்தத்தில் எழ முயற்சிக்கும் பலர் செய்யும் 5 பொதுவான தவறுகளை பார்ப்போம். தவறு 1. ஒரே நாளில் காலை 4 மணிக்கு எழ முயற்சிப்பது. இது 2 அல்லது 3 நாட்கள் மட்டுமே நீடிக்கும். அதற்கு பதிலாக தினமும் 15 நிமிடங்கள் முன்னதாக எழ ஆரம்பியுங்கள். தவறு 2. இரவு 12 மணிக்கு தூங்கி காலை 4 மணிக்கு எழுவது. இது உடலுக்கு ஓய்வை குறைக்கும். போதுமான தூக்கம் இல்லாமல்
அதிகாலையில் எழுவதால் எந்த பயனும் இல்லை. தவறு 3. எழுந்தவுடன் மொபைலை பார்ப்பது. நீங்கள் உருவாக்கிய அமைதியை சில நிமிடங்களில் சமூக ஊடகங்கள் கலைத்துவிடும். முடிந்தவரை முதல் 30 நிமிடங்கள் மொபைலை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். தவறு 4. ஒரு வாரத்தில் வாழ்க்கை மாறிவிடும் என்று எதிர்பார்ப்பது. நல்ல பழக்கங்கள் மெதுவாகவே பலன் தரும். பொறுமை அவசியம். தவறு 5. மற்றவர்களுடன் ஒப்பிடுவது. உங்கள் நண்பர் காலை 4 மணிக்கு எழுகிறார் என்பதற்காக நீங்களும் அதையே செய்ய வேண்டிய அவசியமில்லை. உங்கள் உடலுக்கும் உங்கள் வேலைக்கும் உங்கள் வாழ்க்கை முறைக்கும் ஏற்ற நேரத்தை தேர்ந்தெடுங்கள். 21 நாள் சவால். இப்போது உங்களுக்கு ஒரு சிறிய சவால். அடுத்த 21 நாட்களுக்கு தினமும் வழக்கத்தை விட 20 அல்லது 30 நிமிடங்கள் முன்னதாக எழுங்கள். அந்த நேரத்தில் மொபைலை தொடாதீர்கள். 10 நிமிடம் உடற்பயிற்சி செய்யுங்கள். 10 நிமிடம் புத்தகம் படியுங்கள். அல்லது அமைதியாக உங்கள் நாளை திட்டமிடுங்கள். 21 நாட்கள் முடிந்த பிறகு உங்களுடைய மனநிலை, உடல் சுறுசுறுப்பு, நேர நிர்வாகம், வேலை திறன் இவற்றில் ஏதாவது மாற்றம் தெரிகிறதா என்று நீங்களே கவனியுங்கள். நீங்கள் உணரும் மாற்றம்தான் இந்த பழக்கத்தின் உண்மையான பதில். ஒரு சிறிய சிந்தனை. ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதிக்கிறான். அவன் யாருக்காகவும் காத்திருக்கவில்லை. ஆனால் அவனை வரவேற்க தயாராக இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பை தருகிறான். நேற்று நடந்த தோல்வியை இன்று மாற்ற முடியும். நேற்று செய்த தவறுகளை இன்று திருத்த முடியும். நேற்று தள்ளி போட்ட கனவுகளை இன்று மீண்டும் தொடங்க முடியும். அதற்கான முதல் படி ஒரு நல்ல காலை. முடிவுரை. பிரம்ம முகூர்த்தம் ஒரு மந்திர நேரம் அல்ல. ஒரே நாளில் வாழ்க்கையை மாற்றிவிடும் ரகசியமும் அல்ல. ஆனால் அமைதி, ஒழுக்கம், கவனம், நன்றியுணர்வு, உடற்பயிற்சி, தியானம், திட்டமிடல் இந்த நல்ல பழக்கங்களை ஒன்றாக இணைக்க உதவும் ஒரு அருமையான வாய்ப்பாக அது இருக்கலாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வெற்றி பெற்றவர்கள் அதிகாலையில் எழுந்ததால் மட்டும் வெற்றி பெறவில்லை. அதிகாலையில் கிடைத்த நேரத்தை அர்த்தமுள்ள செயல்களுக்கு பயன்படுத்தியதால் தான் அவர்கள் முன்னேறினர். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தை இன்று தொடங்குங்கள். நாளை அல்ல, அடுத்த வாரம் அல்ல, இன்றே. ஏனென்றால் ஒரு பெரிய மாற்றம் எப்போதும் ஒரு சிறிய நல்ல பழக்கத்திலிருந்துதான் ஆரம்பமாகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். இந்த தகவல் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்தால் அவர்களுடன் பகிருங்கள். மேலும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அறிவியல், உளவியல், வரலாறு மற்றும் சுய முன்னேற்றம் தொடர்பான தமிழில் தரமான வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்லை அழுத்த மறக்காதீர்கள். நான் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.